அனைவருக்கும் வணக்கம். ஐ அவ் என்னும் ஆயிர எழுத்திற்கு இகர உகரம் இசை நிறைவாகும். இந்த நூற்பா சென்ற நூற்பாவுடைய ஒரு தொடர்ச்சியாக அமைந்திருக்கு. எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சென்ற நூற்பால நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, அந்த இரண்டாவது அடியில நெட்டெழுத்தின்பர் ஒத்த குற்றெழுத்து அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதாவது நெடில் எழுத்துக்கள் அதற்கு ஒத்த அதற்கு இனமான அந்த குற்றெழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அளபடை பத்தி பேசியிருந்தோம். அப்போ அந்த கேள்வி வருது இல்லைங்களா? இப்ப என்ன கேள்வி வருது? நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கு, குறில் 5 இருக்கு. அப்போ அதற்கு இணை எழுத்து இல்லாத 2 எழுத்துக்கள் இந்த ஐயும் அவ்வும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற கேள்விக்கு விடையாக இந்த நூற்பு அமைஞ்சிருக்கு. அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஐயவென்னும் ஆயிர எழுத்திற்கு இந்த 2 எழுத்திற்கும் ஐகாரத்திற்கு இகரமும் அவுகாரத்திற்கு உகரமும் இசை நிறைவாகும். அந்த ஓசையை நிறைப்பனவாக இகர உகரங்கள் அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐகாரத்திற்கு இகரம், அவுகாரத்திற்கு உகரம், இந்த எழுத்துக்களை இசை நிறைப்பனவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நூற்பாவுடைய கருத்து. சென்ற நூற்பாவுடைய தொடர்ச்சியாக இந்த நூற்பாவை நாம பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.